அன்புள்ளம் கொண்ட விஎஸ்டோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆணி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். சூரிய பகவானானவர் மிதுன ராசியில சஞ்சரிக்கும் போதில 12 ராசிகளுக்கும் ஏற்பட போற மாற்றம் தான் ஆணி மாத பலன்கள். இந்த ஆணி மாத பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆணி மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோம். இந்த வாட்டி ரொம்ப கம்மி தான். சுக்கிரனும் புதனும் மட்டும்தான் பயிற்சி ஆகுறாங்க. சுக்கிர பகவானானவர் ஆணி மாதம் 21ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சரிக்கிறார், ஆட்சி பலம் பெறுகிறார். அப்ப அதனால ஏதோ ஒரு நல்ல யோகம் கிடைக்கும் எல்லா ராசிகளுக்கும். ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பலம் பெறும்போதுல நல்ல வசதி, வாழ்க்கை, ஆடம்பரம் சார்ந்த அமைப்புகளை கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி புதன் பகவானானவர் தன் ஆட்சி வீடான மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். பகை வீடான கடகத்துக்கு பயிற்சி. அதனால பொருளாதார ரீதியாகவோ, வாக்குவாதம் ரீதியாகவோ, டாக்குமெண்ட் ரீதியாகவோ சில சில நல்ல விஷயங்களும் சில சில பாதிப்புகளும் நடக்கலாம். சோ அது எந்தெந்த மாதிரியான பாதிப்புகள் 12 ராசிக்கும் கொடுக்க போகுது, அதுவும் எந்த என்னைக்கு நடக்க போகுதுன்னா ஆணி மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறம். சோ மாதம் ஆரம்பிக்கும் போதே புதன் பகவான் பயிற்சி ஆகிறார். அப்படிங்கும்போது எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள், எந்தெந்த மாதிரியான சாதகமான தன்மைகள் நிகழப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி வணிக ரீதியா அனைத்து துறையில இருக்கிறவங்களுக்கும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். வணிக ரீதியா இருக்கிறவங்களுக்கு ஆளுமை திறன், தகவல் தொடர்பு சார்ந்த அமைப்புகள்ல முழு அங்கீகாரமும் கிடைக்கிறது. அதே மாதிரி எல்லா துறைகளிலும் முன்னேற்றத்தை கொடுக்கிறது. படிப்பு சார்ந்த அமைப்புகள்ல எல்லா விதமான நல்ல மாற்றங்களை தருது. இதெல்லாம் பப்ளிக்கா பொதுவா, அதாவது அரசாங்கத்தால் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் அப்படிங்கிற விஷயத்துல நடக்கும். சரிங்களா? இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரியான மாற்றங்களும் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். கடகராசி என்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரியன், குரு, புதன் ஆகியவர்கள் இணைவும் ஆணி மாதம் 8ஆம் தேதிக்கு பின் ராசியில் புதன் பகவானின் சஞ்சாரமும் நடக்குது. சோ இதோட அமைப்பு எப்படின்னா 2 வகையா பிரிக்கலாம். ராசிக்கு 3ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி ராசியில வர்றாரு. அதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சூரியனோட பயிற்சியெல்லாம் அப்புறம் தான். அதே மாதிரி ராசிக்கு 12ஆம் அதிபதி ராசிக்கு வரும்போது மருத்துவம் சார்ந்த செலவு வருது, தேவையில்லாத மனவேதனை வருது, தேவையில்லாத வாக்குவாதங்கள் வருது, குடும்பத்துல தேவையில்லாத பிரிவினைகள் வருது அப்படிங்கிறத பத்தி சொல்ல வருது. ஜென்ரலா ராசியில புதன் வரும்போது. அதே மாதிரி ராசிக்கு 3ஆம் அதிபதி ராசியில வரும்போதுல புதுசா மொபைல் வாங்குறேன், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் அன்பை நான் பெறுகிறேன். அதாவது அவங்களால எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு, எல்லாமே எனக்கு கம்ஃபர்ட் ஜோன்ல அவங்க வச்சிருக்காங்க. 2 வகையா தெரியும். இந்த 2ல எது உங்களுக்கு நடக்க போகுதுங்கிறது ஜனனகால ஜாதகம் தான் முடிவு பண்ணும். புதன்கிறவரை இயல்பாக இரட்டை தன்மை குணம் கொண்டவர். அந்த இரட்டை தன்மை குணம் கொண்டவர் ராசிக்குள்ள வரும்போது ஜனனகால ஜாதகம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாற்போல் அப்படியே செய்வாங்க. பாசிட்டிவா இருந்தா ஃபுல் அண்ட் ஃபுல் 3ஆம் பாவம் வேலை செய்யும். தைரியமா எல்லாம் செய்வீங்க, அடிக்கடியா மூவ் பண்ணுவீங்க, சகோதர சப்போர்ட் கிடைக்கும். அதே மாதிரி புதுசா மொபைல் வாங்குறது, புதுசா இடம் வாங்குறது, புதுசா கால்நடை வாங்குறது, புதுசா வீடு கட்டுறதுக்கு உங்கள்ட்ட கையில காசே இருக்காது, ஆனா புதுசா நம்ம வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் தைரியம் வர்றது, திடீர் பயணங்கள் மேற்கொள்றது, அதுவும் ஆலய பயணங்களா இருக்கும், கோயில் சம்பந்தப்பட்ட பயணங்கள்ல தான் அதிகமா ஈடுபாடு காட்டுவீங்க இந்த நேரத்துல. அந்த மாதிரி பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாசிட்டிவா இருக்கும்போது. நெகட்டிவா இருக்கும்போது மருத்துவ செலவு பண்றது, வீண் விரயம் பண்றது, வீட்டுக்கு வேலைக்கு இருக்கிறவங்கள வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்றது, அவங்கள மென்டல் மாதிரி பண்றது, அவங்கள மென்டல் ஆக்கி நீங்க மென்டல் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சோ என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிறத இந்த வீடியோல பாசிட்டிவா இருந்தா எப்படி இருக்கும், நெகட்டிவா இருக்கும் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதான் நான் சொல்ல போறேன் ஒழிய பலதான் நான் சொல்ல போறது இல்லை உங்களுக்கு. காரணம் என்னன்னா புதன் வரும் முதலே நீங்க அதீத புத்திசாலிகளா இருக்கீங்க. புதன் ஒரு ராசிக்குள்ள வருதுனாவே அவங்க ரொம்ப பிரில்லியண்டா இருப்பாங்க. எங்களோட நீங்க பிரில்லியண்டா இருக்கீங்க. சோ அப்படி வரும்போது நீங்க பிரில்லியண்டா இருக்கும் போது நம்ம என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. புரிதல் இல்லாத போதுல இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணுமே ஒழிய வேற எதுவும் யோசிக்க கூடாது. சரிங்களா? செவ்வாய் கேதுவின் நினைவு ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது. ஒரு விஷயத்த பேசி ஜெயிக்கிறது புத்திசாலித்தனம் இல்ல, அந்த பேசி ஜெயிச்ச மாதிரி நடந்துக்கணும். அதுதான் மிகப்பெரிய புத்திசாலித்தனம். தோத்தவங்களும் ஜெயிச்சவங்க மாதிரியும் காமிக்கும், ஜெயிச்சவங்களும் தோத்தவங்க மாதிரி காமிக்கும் இந்த செவ்வாய் கேதுவின் நினைவு உங்க விஷயத்துல. சோ இந்த விஷயம் மற்றும் பேச்சு, குடும்பம் சார்ந்த அமைப்பு, தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவது கூடாது. அதே மாதிரி வருமானத்துக்கு இந்த நேரத்துல பணம் கொஞ்சம் டைட் ஆகும், கைக்கு பணம் வராது. இந்த கைக்கு பணம் வராது டைட் ஆகுங்கிற நேரத்துல என்ன பண்ணணும்னா ரொம்ப அமைதியா ரிலாக்ஸா உங்களோட தேவைக்கு ஏற்றாற்போல் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொண்டு அத்தியாவசிய தேவைகளை மட்டும் பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பை தரும். அதே மாதிரி ராசிக்கு 8ல ராகு பகவான் இருக்காரு. சோ இந்த நேரத்துல என்ன விபரீத ஆசைகள். விபரீத ஆசைகள்னா என்ன? ஷேர் மார்க்கெட் பண்றேன், ஆன்லைன்ல பணம் சம்பாதிக்கிறேன், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றேன், அப்படி பண்ணி இப்படி கொண்டு வரேன், லாட்ரி டிக்கெட் வாங்குறேன், இந்த மாதிரி எல்லாம் பணத்துக்குள்ள போடக்கூடாது. ஏமாந்துருவீங்க. ஓப்பனாவே சொல்றேன்.
ஸோ இந்த நேரத்துல பணத்தை அதிகமா சம்பாதிக்கிறேங்கிற ஆசையில ஏமாற்றத்தில் ஈடுபடுற தன்மை தான் உங்களுக்கு வறுமை ஒழிய பணத்தை வருமானம் பண்ணணும், பணத்தை அதிகப்படுத்தணுங்கிற சிந்தனை வராது. இன்னும் சொல்ல போனா கோல்டுல வாங்கி போட்டா நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டு இருக்கு. அதுல உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண தோணாது. சம்பந்தமே எல்லாமே எதையாவது பண்ணி வச்சுட்டு பணத்தை இழந்துட்டேன்னு ஏமாந்துருவீங்க. சிட் ஃபண்ட்ஸ்ல பணம் போட்டு ஏமாறுவாங்கன்னு ஒரு காலத்துல அதெல்லாம் ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. அதெல்லாம் அப்புறம் கவர்மெண்டோட இதனால ஆஃப் ஆயிடுச்சு. அந்த மாதிரி பணத்தை ஏமாறுற உள்ள அமைப்பு யாரையும் நம்பி இந்த நேரத்துல பணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு மட்டும் கொடுத்துறாதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான். சரிங்களா? குழந்தைகள் சார்ந்த அமைப்புல நல்ல ஆளுமையும் அதிகாரமும் கிடைக்கும். உங்களுக்கு குழந்தைகளால ஒரு நல்ல பேர் கிடைக்கும். நல்லா படிக்கிற பசங்க அப்படிங்கிற ஒரு பேர் எடுக்கலாம். செவ்வாயும் கேதும் இணைவதால் அவங்களுக்கு ஞானம், அவங்களால ஒரு அனுபவம் கிடைக்கும், அவங்களால ஒரு ஞானம் கிடைக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். தொழில் அற்புதமான முன்னேற்றம், ஞானம், அதாவது ஒரு அனுபவத்துக்கு முழுக்க முழுக்க ஒரு தொழிலை எப்படி செய்யணும், எந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த நேரத்துல லவ் பண்ணாதவங்க கூட லவ் பண்ணுவீங்க. அந்த விஷயங்களையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. எல்லாத்துலயும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுங்கிற ஒரு தன்மை. ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாதாரணமா இருக்கும். அதாவது 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சஷ்டாஷ்டமாக செயல்படும் போதுல காதல் சார்ந்த அமைப்புகளை தேவையற்ற அனுபவங்களை கண்டு கொள்ள வேண்டும். யாரும் லிமிட்டை மீறிடாதீங்க. அதை மட்டும் பாத்துக்கோங்க. லிமிட்டை மீறிட்டு அப்புறம் நான் தப்பு பண்ணிட்டேன்னு யோசிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால 2ஆம் திருமணம் சார்ந்த அமைப்பு. ஏற்கனவே வாழ்க்கையை இழந்தவர்களாக இருந்தாங்க. ராசிக்கு தென்னால 8ல சனி இருந்துச்சு. வாழ்க்கையை இழந்திருப்பீங்க. கணவன் மனைவி கிட்ட சண்டை போட்டு டைவர்ஸ் வாங்கியிருப்பீங்க. மீண்டும் ஒரு முயற்சி அவங்களோடய சேர்றதுக்கு ஏற்பாடு பண்ணீங்கன்னா இந்த நேரத்துல அமையும். அதே மாதிரி 2ஆம் திருமணம் சார்ந்த அமைப்பு யோகமும் இந்த நேரத்துல கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். நட்சத்திர ரீதியா புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் தொழில் அற்புதமான முன்னேற்றம். இந்த மாதிரிதான் செயல்படணும். யாரையும் நம்ப மாட்டீங்க இந்த நேரத்துல. நம்ப மாட்டீங்க. யாராவது நான் இந்த மாதிரி ஐடியா பண்றேன், இப்படி பண்றேன், இப்படி செய்யணும் யாராவது யோசனை சொன்னா போய் உன் வேலையை பாடுறா, போடா உன் வேலையை பாடுறா அப்படின்னு நீங்களே தைரியமா பேசுவீங்க. ஏன்னா ராசிக்கு 3ஆம் தேதி தான் ராசியில வந்துட்டாரு. தைரியம் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். யாரையும் நம்பாம அடுத்தடுத்துன்னு தொழில்ல முன்னேற்றமோ பின்னேற்றமோ அதெல்லாம் எது தெரியாது. ஆனா நீங்க அடுத்தடுத்துன்னு போய்கிட்டே இருக்கணும், நம்ம நிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மை, வீம்பு, வைராக்கியம் வந்துடும். அதே மாதிரி வெளிநாட்டுல வேலை பார்க்கறதுங்களுக்கு அற்புதமான யோகம். தலைமை பண்பு கிடைக்கும். அதாவது தலைமை பண்புங்கிறதோட உங்களை இந்த நேரத்துல சீனியர் ஆக்கிடுவாங்க. இவங்க எல்லாம் உங்க கண்ட்ரோல்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துருவாங்க. வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கு அற்புதமான அமைப்பு. அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு சூப்பர். பீடியாட்ரிஸ்டா இருக்கிறவங்களுக்கும் அற்புதமான காலகட்டம். அதே மாதிரி கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட, அதாவது வயிற்று பகுதிகள் சம்பந்தப்பட்டது, குடல் சம்பந்தப்பட்ட பகுதிகள் பண்றவங்களுக்குலாம் அற்புதமான காலகட்டம். எல்லாருக்கும் பேஷன்ஸா வந்து குமிவாங்க. அதாவது பர்டிகுலரா எல்லாருமே கேஸ்ட்ரோ படிச்சவங்க. கடகராசி கேஸ்ட்ரோ படிச்சவங்களுக்கு இந்த நேரத்துல அதிகமான பேஷன்ஸ் வருவாங்கன்னு சொல்லலாம். சூப்பரா இருக்கும். அதே மாதிரி வழக்காடு மன்றத்துல இருக்கவங்க, வாடாடுறவங்க, வக்கீலா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல கேசஸ், பெரிய பெரிய பிக் ஷாட்ஸோட கேசஸ் எல்லாம் கிடைக்கும். அட்டன் பண்றது பூரா பெரிய பெரிய ஆட்களா இருக்கும். நம்மளா திடீர்னு இவ்வளவு பெரிய ஆளானோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கே தோணும். அந்த அளவுக்கு சக்சஸ் பண்ணுவீங்கன்னு சொல்றேன். மருத்துவத்துறையில கடகராசினர் இருக்கிறவங்களா இருந்தா அவங்க சக்சஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வக்கீல் துறையில இருக்கிறவங்களா இருந்தா சக்சஸ் பண்ணுவாங்க. காவல்துறையில இருக்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களை வச்சு பிறர் பயனடைஞ்சுவாங்க, ஏமாந்துருவீங்க. அதாவது உங்களை வச்சு அவங்க யூஸ் பண்ணி அவங்க பெரிய ஆள் ஆகிறதுக்கு உண்டான வேலையெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அமைப்புகளை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்து கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி விளம்பரம் அதிகமா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு செலிபிரிட்டி மாதிரி உங்களை கொண்டு வருவாங்க. அது பாசிட்டிவா நெகட்டிவாங்கிறது புதன் தான் முடிவு பண்ணுவாங்க. ஜனன கால ஜாதகம் தான் முடிவு பண்ணும். அந்த செலிபிரிட்டி மாதிரி பண்றதை சரியா பயன்படுத்தி உங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பூச நட்சத்திரக்காரர்கள். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் உங்க நட்சத்திராதிபதி ராசிக்கு 9ல இருக்கிறது ஒரு விசேஷமான பலன். அது எல்லா வகையிலும் சாதகமான தன்மையை கொடுக்கும். கணவன் மனைவிக்கு ஏற்கனவே பிரிவினை இருந்தா கூட சேர்த்து வைக்கும். பிரிவினை இருக்கிறவங்கள சேர்த்து வைக்கிறது. அதே மாதிரி இழந்தவங்களா இருந்தா 2ஆம் திருமணம் சார்ந்த அமைப்பு கொடுக்கறது, 2ஆம் குழந்தைகள் சார்ந்த அமைப்பு கொடுக்கறது, 3ஆம் குழந்தைகள் சார்ந்த அமைப்பு கொடுக்கறது, அதே மாதிரி அதிக வருமானத்துக்கு புதிய தொழில் முறையை கொடுக்கறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கிடைக்கும். அதிகாரம் பண்ற விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கு. அதிகாரங்கிறதோட ஆடம்பர செலவுகள். ஆடம்பரமா நீங்க இருந்தீங்கன்னா, ஆடம்பரத்தையும் விரும்புனீங்கன்னா சிக்கல்ல கொண்டு போய் விட்டுரும். ஸோ இந்த நேரத்துல உங்க சௌரியத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சௌரியத்தை குறைச்சிக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான முன்னேற்றம் வாழ்க்கையில. பொண்ணு இல்ல, ஒரு சௌரியத்தை குறைச்சிட்டு ஒரு நகையை வாங்கி போடுங்க. சிம்பிள். நல்ல விஷயம் தான். நல்லா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே வேற ஏதாவது ஆடம்பர செலவு பண்ணும்போது தேவையற்ற வீண் செலவுகள் வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி கல்வி சார்ந்த அமைப்பு, பூமி சார்ந்த அமைப்பு இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும்.
கல்வி சார்ந்த அமைப்பு, பூமி சார்ந்த அமைப்புல நீங்க இருக்கிறவங்களா இருந்தா ஒண்ணு இல்ல, ஒரு ஸ்கூல் டீச்சரா இருந்தா கல்வி ரிலேட்டடா இருக்கீங்க அர்த்தம். லேண்ட் சர்வேயரோ இல்ல லீடர்ஷிப் பார்ட்டியா இருந்தாலும் பூமி சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களா இருக்கும். இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு அற்புதமான லாபம். அதாவது நீங்க நினைச்சு பார்க்காத ஒரு பெரிய அசைன்மெண்ட்டை முடிச்சு தருவீங்க பூச நட்சத்திரக்காரர்கள். சகல விதத்திலையும் முன்னேற்றத்தை கொடுக்கும் தன்மையில இருக்கும். அதே மாதிரி இந்த நேரத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் பெறதுனால வேலை சார்ந்த அமைப்புகள்ல எதுவும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அவசரப்பட்டு முடிவெடுத்தீங்கன்னா அப்ப பாதிப்பு உங்களுக்கு தான். சரிங்களா? ஐயா ரொம்ப நிதானமா போங்க. சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த நேரத்துல சுகர் கூடும். அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு உப்பிசம் சார்ந்த அமைப்பு இதெல்லாம், அதாவது வயிறு பெருத்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பிசம்னா வேற எதுவும் இல்லை. அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் சுக்கிரனானது ஆட்சி பெறுறது மட்டும்தான் நீங்க பார்க்கணும். அப்ப என்ன? வீண் மருத்துவ செலவு. அதுவும் யாருக்கு? தந்தை வழிக்கு. தந்தை வழியினர்ல இருக்கிறவங்க மருத்துவ செலவு பண்ணுவாங்க, இல்ல தந்தைக்கு மருத்துவ செலவு பண்ற மாதிரி இருக்கும். இல்ல உங்களுக்கே தலை வலிக்குது, முதுகு வலிக்குது, அதாவது பேக் பெயின் இருக்கு, இல்ல இதயம் சார்ந்த அமைப்பு பாதிப்பா இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையால ப்ரெஷர் ஏறி போயிருச்சு அப்படிங்கிற அமைப்பால மருத்துவ செலவு பண்ணணும். சுக்கிரன் ஆட்சி பலமாகிறது உங்களுக்கு கூடாது. சுக்கிரன் ஆட்சி பலம், சுக்கிரன் பலம் பெற உங்களுக்கு அதிக வேலை சுமைகள் அதிகமா இருக்கும். வேலை சுமை நிர்வாகத்தை உங்ககிட்ட கொடுக்குறேங்கிற பேர்ல ஒர்க் ப்ரெஷரை உங்களுக்கு கிரியேட் பண்ணுவாங்க. சோ இந்த விஷயத்த மட்டும் நீங்க ரொம்ப ரொம்ப அமைதியா ஹேண்டில் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி ராசியில புதன் உங்க உங்க நட்சத்திர அதிபதியே ராசியில வரனால எல்லாமே நீங்க தானே சொல்லுவாங்க. எல்லா வேலையுமே நீங்க தான் பொறுப்பா எடுத்து பார்ப்பீங்க. தேவையில்லாத பணிச்சுமைகள் அதிகமாகும். தேவையில்லாம வார்த்தைகளை விட்டுட்டு கஷ்டப்படுவீங்க. அவசரப்பட்டு யார்ட்டையும் பேசக்கூடாது. அவசரப்பட்டு எந்த பொறுப்புகளையும் எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி உடம்பு சார்ந்த அமைப்புகள்ல ரொம்ப கவனமா இருக்கும். முடிஞ்சா வாக்கிங் போங்க. இதயம் சார்ந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்ல ஏற்கனவே இதயம் சார்ந்த பாதிப்பு இருக்கிறவங்களா இருந்தா வாக்கிங் போறது உங்களுக்கு உடல் நலத்தை தரும். சரிங்களா? இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்கு. திருமணம் சார்ந்த அமைப்பு பத்தி இந்த நேரத்துல பெரிய லெவல்ல இல்ல. இது நீங்க இல்ல நான் ஸ்டெப் எடுக்கிறேன்னாலும் அது விபரீதத்தை தான் கொடுங்க. காரணம் என்னன்னா ராசிக்கு 8ல ராகு வரும்போதுல இந்த மாதிரி வேலைகளை பத்தி பேசக்கூடாது. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.